ஆமாம் கைஸ், நீங்கள் தமிழில் பார்த்தது உண்மைதான். இனி ப்ளூபர்ஸ் தமிழா ஃப்ரம் சென்னை கிடையாது. சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்திருக்கோம், பார்த்தா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்கல்ல. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. இருந்து பிரிந்த பகுதி எங்கே, நாம் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் எங்கே. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. கவனிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, பார்க்கலாம். அம்மா, அம்மா, தாயே, அம்மா வந்துட்டேன். அச்சோ, செல்லப்பாவா? குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து. அம்மா, அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா, அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அது ஒரு எலாபரேட் வெர்ஷனாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஏன் ஊருக்கு வந்தேன், இதுக்கப்புறம் என் ஃபியூச்சர் எங்கே இருக்க போகுது, ஒய் நோட் சென்னை, இதை பற்றி தான் நீங்கள் எலாபரேட்டாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த கதையை எங்கள் அப்பா கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர் நாகர்கோயில். அவருக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு நல்ல வேலை இந்த ஊரில் கிடைக்கல. ஸோ பொழப்புக்காக சென்னைக்கு வந்தார். சென்னையில் 27 வருஷம் உழைச்சி வேலை செஞ்சு ஒரு வீடையும் கட்டி செட்டில் ஆயிட்டாப்புல. பட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயம் மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. என்னன்னா, போதும் போதுன்ற அளவுக்கு சென்னையில் இருந்துட்டோம், இதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம சொந்த ஊரில் போய் வாழலாமே அப்படின்னு முடிவெடுத்தார். பட் இந்த முடிவில் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு மறுப்பு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பொதுவாக இந்த 27 வருஷத்தில் நாங்கள் வெக்கேஷன் ஆஃபீஸ் மட்டும்தான் ஊருக்கு வந்து பழக்கம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அங்கே போயின்னு யோசித்தோம். அப்போ தான் எங்கள் அப்பா யோசிச்சாரு, 2 பேரும் வரப்போகிறது இல்லை, ஒருத்தர் தான் வரப்போறீங்கன்னு. ஏன்னா இங்கே இருக்கிற வீட ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்படி நீங்கள் 2 பேரும் யோசிக்கும் போது எங்கள் அண்ணனுக்கு அந்த ஒரு வீடை பார்த்துக்கிறதுக்கான உரிமை ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் அப்பா ஆஸ் யூஷுவல் எங்கிட்ட வந்து, நாம ஊருக்கு போய் இருப்போம், உன் ஃபியூச்சர் அங்கே உருவாக்கிக்கோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அதுக்காகவே பிளான் பண்ணி நானும் வந்துட்டேன். இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆக போகிற இந்த ஐடியாவில் ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னா, எங்கள் அண்ணனும் அண்ணியும் சென்னையில் தனியாக இருப்பாங்க. பட் நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம், என்ன எதுனாலும் உடனே ட்ரெயின் பிடிச்சி கிளம்பிடுவோம். பட் என்னதான் இருந்தாலும் டெய்லி வைஸ் எங்களை பார்க்க முடியாதுன்னு எங்கள் அண்ணனுக்கும் ஃபீலிங் இருந்துச்சு, எங்களுக்கும் அண்ணனை பார்க்க முடியலன்ற ஃபீலிங் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, லைஃப்பில் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த ஒரு நிலைமையில நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நான் எப்படி சென்னையிலேருந்து கிளம்புனேன், அந்த ட்ராவலில் எங்களுக்கு என்னெல்லாம் அனுபவம் இருந்துச்சு, முக்கியமாக இதில் ஒரு அவேர்னஸும் இருக்குது. என்ன ஏதுன்னு அந்த செக்மெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன், போயிட்டு vlog பார்த்துட்டு வாங்க.
நகரும் நகரும் நேரமுள் நாயும் நகரச் சொல்லுதே மனமோ பின்னே செல்லுதே இது ஏன் இது ஏன் மலரும் உறவும் உண்மையே நிகழும் பிரிவும் உண்மையே மனதின் கனமும் உண்மையே அது ஏன் வந்தாய் நீ யாரோ நீ போனாய் நான் யாரோ நகரும் நகரும் நேரமும் நமையும் நகரச் சொல்லுதே மனமோ பின்னே செல்லுதே இது ஏன் இது ஏன் உனக்கென ஒரு இடம் இருந்ததை மறக்கிறாய் உணர்ந்ததும் திறக்கிறாய் என் நெஞ்சே புது ஒரு வழித்தடம் கிடைத்திட துடிக்கிறாய் கிடைப்பதை மறுக்கிறாய் என் நெஞ்சே இது ஏன் நண்பனே இது நகரும் நகரும் நேரமும் நமையும் நகரச் சொல்லுதே மனமோ பின்னே செல்லுதே இது இது கசப்புகள் இனிப்பதும் உடைந்ததை இணைப்பதும் வெறுத்ததை அணைப்பதும் என் நெஞ்சே நினைவிலை வசிப்பதும் இதயத்தில் பசிப்பதும் தனிமையில் தவிப்பதும் என் நெஞ்சே இது நண்பனே இது மலரும் உறவும் உண்மையே நிகழும் பிரிவும் உண்மையே மனதின் கனவும் உண்மையே இது ஏன் வந்தாய் நீ யாரோ நீ போனாய் நான் யாரோ ஓகே, இப்போ உன் குடும்ப கதை இருக்கிற இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி பிளாக்னு ஒன்று கவர் பண்ணும்போது இதெல்லாம் நான் சொன்னாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இதில் ஏதோ அவேர்னஸ்லாம் சொல்ல போகிறேன்னு சொன்னியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி என்ன அவேர்னஸ்னா இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் தெரியும். என்னன்னா ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எனி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எக்ஸப்ட் லேப்டாப் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கணும். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் ரேண்டமா டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் கிளாஸில் என் சிஸ்டமையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டேன். மையோட சிஸ்டம் என்னோட சிஸ்டம் ரெண்டு இருக்கு. ஸோ நான் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் எடுக்கவே இல்லை. ஸ்குவாட்லேருந்து வந்தாங்க, பார்த்தாங்க, ஃபைன் போட்டாங்க.
சும்மா ஒன்றும் இல்லைங்க, 1340 rupees. இது எங்களுக்கு ஒரு அன்பிளான்ட் எக்ஸ்பென்ஸ். சரி ஓகே, இதை எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. ஒரு வழியா ஸ்டேஷன் வந்துட்டோம், வாங்க போலாம். அதிகாலை மழைதானா, அவனோடு இனி நானா, இது நான் கேட்ட காலங்கள் தானா, இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே, இனிமேல் நீதானா, உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமே. ஓகே, ஒரு வழியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நாங்க எங்க தங்க போறோம்னா எங்க வீட்டோட மேல் போர்ஷன்ல. சோ நாங்க மேல் போர்ஷன் குடியேறதுனால எங்க வீட்டுல ஒரு சின்ன பால் காய்ச்சி நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதான் நீங்க பார்க்க போறீங்க, பார்த்துட்டு வாங்க. ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் குடியேற போகிற வீட்டோட பால் காட்சி. வாங்க பார்க்கலாம். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டிப் பார்க்குது, சிறகை விரித்து பறப்போம், நம் உறவில் உலகை அளப்போம், விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே, வானை புரட்டி போடு, புது வாழ்வின் கீதம் பாடு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பறப்போ, நம் உறவில் உலகை அளப்போ. சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம். புத்தகங்களில் முத்தெடுக்கலாம், பொன்னாடும் இமயத்துக்கு போட்டி விடலாம், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம்,
பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா சூரியன் தேரை மண்ணில் ஓட்டலாம் ஓட்டலாம் சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமா வானம் வாடி வாழ்விலே வருந்தி அழுவதில்லை வணங்கி விழுவதில்லை நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டிப் பார்க்குது சிறகை விரித்து பறப்போ நம் உறவில் உலகை அளப்போ ಓಕೆ ಚಾ ಕೇಳ್ಕೊಟ್ಟದ நெஞ்சு பறக்கும் சந்தோஷம் உள்ள எங்கள் வீட்டில் முளைக்கும் சந்தன மழை நம்மை நனைக்கும் ஊந்தென்றல் பாதை சொல்ல வந்து அழைக்கும் சிட்டுக்கு சிறகடிக்க சொல்லித் தந்ததாரடி மீனுக்கு நீச்சல் கற்றுத் தந்ததாரோ மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம் மின்னலில் கூரை பின்னி போடலாமா ஓங்கும் உந்தன் கைகளால் வானை புரட்டிப் போடு புது வாழ்வின் கீதம் பாடு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பறப்போம் நம் உறவில் உலகை அளப்போம் விளையாடலாம் நிலாவிலே நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே வானை புரட்டிப் போடு புது வாழ்வின் கீதம் பாடு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன். ஆனால் என் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லைல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குருவாஞ்சேரியில் A1 டிராவல் சர்வீஸ் ஒரு டிராவல் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் தி பிரான்ச் இங்கே நாகர்கோவிலில் இருக்குது. அங்கிருந்து அமுச்சு விட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். அப்படி தான் என் வண்டியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு வண்டியை பார்சல் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த வண்டியிலேருந்து மொத்த பெட்ரோல் எடுக்கணும். ஒரு வழியாக வண்டி பார்சல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஊருக்கு போய் கரெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம்.
போலாம்டா மாப்பிள. சரி, ஊருக்கு வந்துட்டீங்க, போகிறதுக்கு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என் ஃபியூச்சரை இந்த ஊரில் தான் அமைச்சிக்கலான் இருக்கேன். அதுக்குன்னு சென்னை அப்படியே அத்தோட போகிறதுலாம் கிடையாது. சென்னையிலையும் அடிக்கடி கான்டாக்டு, அடிக்கடி போயிட்டுலாம் வருவேன். பட் இதுக்கப்புறம் ப்ளூ பஸ் தமிழா ஃப்ரம் சென்னை கிடையாது, ப்ளூ பஸ் தமிழா ஃப்ரம் கன்னியாகுமரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய். சிந்தித்தாயா, வாழ்ந்தாயா, வீழ்ந்தாயா